இப்போ ஜெயசெல்வம் கிளினிக் சென்னையில இருந்து எக்ஸ்பர்ட் டாக்டர் எஸ் சந்திரசேகர் பிசிஷியன் சொல்றத கேட்போம். இப்போ இருக்கிற யங் பாப்புலேஷன் ஹைப்பர் டென்ஷன் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட்டோட ஹாப்பி ஹார்ட்டா இருக்க முடியுமா? டாக்டர், ஹைப்பர் டென்ஷனை டிஃபைன் பண்ணுங்க அண்ட் எப்போ ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணணும். உயர் ரத்த அழுத்தம்ன்றது ஒருத்தங்களுக்கு 140 சிஸ்டாலிக் பிளட் பிரஷரும் கீழே 90க்கு மேல இருக்கும்போது நம்ம உயர் ரத்த அழுத்தம் சொல்றோம். இது ஒரு காலகட்டத்துல வயசானவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ன்றது இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது காணப்படுது. சோ இந்த இது 140/90க்கு மேல யாருக்கு ஒருத்தங்களுக்கு பிபி இருந்துச்சுனாலும் அவங்க கண்டிப்பா அவங்களுடைய பிபி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான வழிமுறைகள் ஒன்னு உடற்பயிற்சி, உணவு முறைகளோ இல்ல மாத்திரைகளோ தொடர்ந்து எடுக்க. டாக்டர், ஹை பிளட் பிரஷரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? உயர் ரத்த அழுத்தம்ன்றது ஒருத்தங்களுக்கு வந்துச்சுன்னா அது தொடர்ந்து அவங்க மாத்திரை மருந்துகள் தொடர் சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த தொடர் சிகிச்சை எடுக்கலன்னா அதனால அவங்களுக்கு மற்ற உறுப்புகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பின்னாடி வரக்கூடும். அதனால ஒருத்தங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பெஸ்ட் அவங்க வீட்லயே கூட அவங்க பிளட் பிரஷர் செக் பண்ணிக்கலாம். அப்படி தொடர்ந்து அவங்களுடைய பிபின்றது தொடர்ந்து கம்மியா இருந்துச்சுன்னா மாத்திரையினுடைய அளவுகளை கம்மி பண்ணி மருத்துவரோட ஆலோசனைப்படி அதை கம்மி பண்றதோ நிறுத்துறதோ இருக்கும். பட் பொதுவா ஒருத்தங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒரு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் அவசியம் தொடர் சிகிச்சையா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர், இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஹைப்பர் டென்ஷனுடைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் யங் பேஷண்ட்ஸ் கிட்ட ஹார்ட் அட்டாக் அதிகமாகிருக்கா? அப்படின்னா இதனுடைய காரணம் என்ன? சோசியல் மீடியால, தொலைக்காட்சியில, ஊடகத்துல நம்ம கேள்விப்படுறது சிறு வயதினர்களுக்கிடையே ஏற்படுகிற ஒரு சடன் கார்டியாக் டெத். இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த சின்ன வயசுல வர்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா 20 வயசுக்கு மேல இருக்கவங்க காலேஜ் போறாங்கனாலே அவங்க சரியான முறையில அவங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய பிளட் பிரஷரையோ இல்ல பிளட் சுகரையோ தொடர்ந்து லிபிட்ஸ், அந்த கொழுப்பு, ரத்த கொழுப்புகளையும் ஒரு இது பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கிளன்மார்க் பார்மசூட்டிகல்ஸின் பொது நலன் கருதிய முயற்சி.